ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். திஸ் இஸ் ஹரிஹரன். வாங்க நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகான டங் தட்டிருங்க. இப்ப இருக்கிற பீப்பிள் வந்து நெறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, காலையிலனாலே வெயில் அடிக்குது. பட் இருந்தாலுமே நைட் டைம்னாலே ஏன் மழை பெய்யுது? அப்படின்னு நெறைய பேர் யோசிக்கிறீங்க. பட் இருந்தாலுமே வந்து நான் சில விஷயங்கள் வந்து ஆர்டிகல்ஸ் மெயினா பார்த்தேன். அதே மாரி வந்து ரிசர்ச் பேப்பர் மெயினா பார்த்ததுல நெறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எல் நினோ அண்ட் லானினோ. ஃபர்ஸ்ட் வந்து நெறைய பேர் யூஸ் பண்ற வார்த்தை என்னன்னா, எல் நினோ பத்தி மெயினா சொல்றாங்க. பட் இருந்தாலுமே எல் நினோ அண்ட் லானினோட டிஃபரன்ஸ் பத்தி மெயினா சொல்லப் போறேன். அண்ட் முக்கியமா தாண்டி சில ஆர்டிகல்ஸ் வந்து மெயினா வந்து ரெஃபர் பண்ணதுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு அதை பத்தி எக்ஸ்பிளைனும் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, எல் நினோனா என்னன்னு மெயினா பார்க்க போறோம். எல் நினோ வந்து எப்படின்னா, பசிபிக் பெருங்கடல் நிகழும் ஒரு இயற்கையான கிளைமேட் பேட்டர்ன் மெயினா சொல்றாங்க. இதுல வந்து என்னன்னா, ஸ்பானிஷ் மொழியில் இதன் அர்த்தம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சிறுவன் அல்லது குழந்தையின் இயேசு என்று மெயினா சொல்றாங்க. சிறுவன் இன் தி சென்ஸ் த லிட்டில் பாய்ன்ட்டு மெயினா கூட சொல்லலாம். இதனால என்னன்னா, இது வந்து வழக்கமான கிறிஸ்மஸ் காலத்தில் பெருநாட்டில் கடற்கரை மெயினா வந்து கவனிக்கப்பட்டது மெயினா வந்து எல் நினோ மூலியமா வந்து நெறைய பேர் சொல்றாங்க. இது நிகழ்வின் போது மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் மேற்பரப்பு நீரில் வெப்பநிலை வழக்கத்தை விட மிக அதிகமாக உயரும் என்று மெயினா சொல்றாங்க. அதனால வந்து என்னன்னா, உலகெங்கும் உள்ள பருவநிலை, காற்று சுழற்சி மற்றும் தட்பவெப்பநிலை தீவிரமான மாற்றங்கள் ஏற்படும் என்று மெயினா வந்து சோர்சஸ் மெயினா அப்படி போட்டிருக்கு. பட் இருந்தாலுமே இந்தியாவில் வந்து மெயினா என்ன சொல்ல போறாங்கன்னா, பெரும்பாலும் பருவமழை வந்து மெயினா குறையும், வறட்சிகள் வந்து மெயினா அதிகரிக்கும் வந்து மெயினா வந்து எல்னினோவால நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் சோர்சஸ் மெயினா சொல்லிட்டு வராங்க. பட் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச எல்னினோ அண்ட் லானினோட டிஃபரன்ஸ் பத்தி நான் மெயினா சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, எல்னினோவுடைய பொருள் என்னன்னா சிறுவன் மெயினா சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா தி லிட்டில் பாய் இல்லைன்னா வந்து இயேசுவின் குழந்தை கூட மெயினா சொல்லலாம். அடுத்து வந்து லானினோவுடைய மீனிங் என்னன்னா சிறுமின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது தி லிட்டில் கேர்ள் மெயினா கூட சொல்லுவாங்க. கடல் நீரோட வெப்பநிலை வந்து 2த்துக்கும் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்னா, எல்னினோவுடைய டிஃபரன்ஸ் என்னன்னா, பசிபிக் பெருங்கடலில் மத்திய மற்றும் கிழக்கு பகுதியில் நீர் வெப்பம் அதிகமாக இருக்கும்னு மெயினா சொல்றாங்க. அதே மாரி லானினோட டிஃபரன்ஸ் எப்படின்னா, பசிபிக் பெருங்கடலில் அதே பகுதியில் நீர் குளிர்ந்து குளிர்ந்து காணப்படும் மெயினா சொல்றாங்க. எப்படின்னா, எல்னினோ வந்து கடல்ல பார்க்கும்போது ஹாட்டா இருக்கும் மெயினா சொல்றாங்க. அதே மாரி லானினோ மெயினா பார்க்கும்போது கடற்கரை வந்து கோல்டா இருக்கும் மெயினா சொல்றாங்க. காற்றின் ஓட்டம். அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ட்ரேட் விண்ட்ஸ்ன்னு மெயினா சொல்லுவாங்க. எல்னினோ வந்து எப்படி இருக்கும்னா, காற்றின் மெயினா வந்து வலிமையின அடையும் அல்லது திசை மாறி வீசும். அது வந்து மெயினா வந்து சொல்லுவாங்க. பட் வந்து லானினோட எப்படின்னா, காற்று வழக்கத்தை விட மிகவும் வலிமையாக வீசும்னு மெயினா சொல்றாங்க. அண்ட் முக்கியமா தாண்டி உலக அளவிலான தாக்கம் 2த்துலயுமே எப்படி தாக்கம் மெயினா இருக்கு எப்படி இருக்கும்னா, உலக வெப்பநிலை அதிகரிக்கும், கடுமையாக வெப்ப அலைகள் மற்றும் வறட்சியை ஏற்படுத்தும். இது வந்து எல்னினோக்கு மெயினா சொல்றாங்க. பட் லானினோக்கு வந்து எப்படி சொல்றாங்கன்னா, உலக வெப்பநிலை தற்காலிகமாக குறைக்க உதவும், சில பகுதியில் அதிகமாக வெள்ளத்தை ஏற்படுத்தும். இது வந்து லானினோக்கு மெயினா சொல்றாங்க. முக்கியமா வந்து இந்தியால வந்து இந்த 2 விஷயத்துல எப்படி தாக்கம் மெயினா இருக்கும் சொல்றாங்கன்னா, எல்னினோக்கு வந்து பருவமழை குறைவு, வறட்சி மற்றும் பற்றாக்குறை மழைக்கு வழிவகுக்கும்னு மெயினா சொல்றாங்க. பட் லானினோவுடைய எதுக்கு அர்த்தம் சொல்றாங்கன்னா, இந்தியாவில் நல்ல மற்றும் சீரான பருவமழை பெய்யக்கூடும் என்று மெயினா சொல்றாங்க. அதே மாரி ஓவர் மழை பெய்ஞ்சாலுமே வெள்ளம் ஏற்படும் அபாயம் மெயினா இருக்கும்னு லானினோவுக்கு ஒரு மேஜர் நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும்னு மெயினா சொல்றாங்க. பட் இருந்தாலுமே நான் லெனினோ பத்தி சில விஷயங்கள் ஆர்டிகல்ஸ்ல மெயினா மென்ஷன் பண்ணி சொன்னேன்ல, அதுல என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, 3 முக்கியமான ஆர்டிகிள், ரீசென்ட் ரெக்கார்ட்ஸ் 3 முக்கியமான ஆர்டிகிள் பத்தி மெயினா சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நூற்றாண்டின் வலிமை எல் நினோ எச்சரிக்கை. அதாவது நூற்றாண்டின் வலிமையான எல் நினோ பத்தி நம்ம மெயினா பார்க்க போறது 2027ல மெயினா வார்னிங் குடுத்திருக்காங்க. என்ன வார்னிங்னா, தி டைம்ஸ் ஆஃப் இந்தியால பிக்கஸ்ட் எல் நினோ இன் ஓவர் அ கண்ட்ரி குட் மேக் 2027 ஹாட்டஸ்ட் இயர் ஆன் ரெக்கார்ட். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உலக அளவிலான வானிலை மையங்கள் மற்றும் பிரிட்டன் செட் ஆஃபீஸ் அதாவது மெட் ஆஃபீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, பசிபிக் பெருங்கடலில் உருவாகியுள்ள எல் நினோ தீவிரமடைந்து வருகிறது. இதனால வந்து கடலில் ஒரு நூற்றாண்டின் காலத்தில் இல்லாத அளவுக்கு மிக வலிமையான மாற்றக்கூடும் மெயினா வந்து கணிக்கப்பட்டிருக்காங்க. இது கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காவும் இருக்கு. முக்கியமா சொல்லப்போனா, ஏற்கனவே கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. வர வர இதே மாரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மாறுச்சுன்னா, நெறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாவே இருக்கு. ஸோ அதனால மக்களே தயவு செஞ்சு சேஃபா இருங்க. அண்ட் செகண்ட் ஆர்டிகல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வரலாற்று சாதனை மற்றும் உலக வெப்பநிலை உயர்வு. எதனால வரலாற்று சாதனைனா, கார்பன் பிரீஃப் த ஸ்டேட் ஆஃப் தி கிளைமேட் ராபிட்லி டெவலப் எல்னினோ ரைசஸ் சான்சஸ் ஆஃப் ரெக்கார்ட் ஆப் 2026. 2வது ஆர்டிகல் மெயினா சொல்றாங்க. அதாவது என்னன்னா, எல்னினோ தாக்கத்தால் புவி வெப்பமாவது அதிகரித்து
வரவரை வர வரும் ஆண்டுகளில் உலக வெப்பநிலை புதிய உச்சத்தை எட்டக்கூடும் என்று ஆய்வாளர்கள் மெயினாக எச்சரிக்கிறாங்க. முக்கியமாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சம்மர் சீசன் அதாவது ஏப்ரல் மற்றும் ஜூன் மாதங்களில் இதன் தாக்கம் தீவிரமடைந்துள்ளது. 2027க்கான அப்டேட் இப்போவே எல்லாரும் விட ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. பிகாஸ் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பிரிட்டன்ஸ் மெயினாக இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருந்தாங்க. இப்போ 10வது தாண்டி இந்த கார்பன் பிரீஃபில் மெயினாக சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் இது சிமிலராக இருக்குது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல்லாம் இருக்கிறதுலே ரொம்ப ஷாக்கிங்கான ஃபேக்ட் என்னென்னா, உலக அளவிலான வானிலை மற்றும் மனித பாதுகாப்பு பற்றி ஆய்வுகள். இவங்க வந்து ரிசர்ச் மெயினாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் வந்து ஆர்டிகல் பேர் என்னன்னா, மோங்காபே த வேர்ல்ட் மஸ்ட் பி லுக் டு த பாஸ்ட் டு ப்ரிப்பேர் ஃபார் லைக்லி அன்பிரசன்டட் எல்லினோ. இது வந்து இதோடைய அர்த்தம் என்னென்னா, தீவிர என்ற எல்லினோ நிகழ்வுகள் உணவு பாதுகாப்பு, விவசாயம், குறிப்பாக இந்தியா பருவநிலை பாதிப்பு மற்றும் கடுமையான வெப்பாலைகள் காரணமாகின்றன என்று ஆய்வாளர்கள் மெயினாக வந்து சொல்கிறாங்க. இது கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் தயவு செஞ்சு சேஃபாகவும் இருங்க. முக்கியமாக தாண்டி தண்ணி நிறையா குடிங்க. உடம்பு வீணாக கெடுத்துக்காதீங்க. ஜங்க் ஃபுட்ஸை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். கிளைமேட் கண்டிஷன்ஸில் உடம்பு எப்படி மாறும் நம்ம சொல்ல முடியாது. தயவு செஞ்சு சேஃபாக இருங்க, செக்யூர்டாகவும் இருங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை டங் தட்டுங்க. ஸோ நன்றி, வணக்கம்.